அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனலில் பார்க்க போகிறதுங்க 93 சென்ட் விவசாய நிலம் தண்ணீர் வசதியுடன் விற்பனைக்கு வந்திருக்கு. பாருங்கள், பஞ்சாயத்து தார் சாலையிலிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவுங்க. சுமார் ஒரு 15 அடி அகல பாதை வசதியோடு இருக்குங்க. இது எங்கே இருக்குது, மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனல் மறக்காமல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம அடிக்கடி வீடியோக்குள்ளே அப்லோடு செய்துக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு பிடிச்சமான இடங்கள் நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கோம், பார்த்து வாங்கிக்கோங்க. அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சேலத்தில் அமைஞ்சிருக்குங்க. சேலம் பொன்னம்மாப்பேட்டை கேட் வீராணம் அடுத்த வலசூர் பக்கமாக அமைஞ்சிருக்குங்க. வலசூருக்கு போகணுன்னா அதுக்கு சற்று முன்பாகவே அமைந்துள்ளது. தார் சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டர் தொலைவு. இதில் தண்ணீர் வசதி இருக்குங்க. 2 கிணறு, கூட்டு கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி இருக்குது. நீங்கள் 2 கிணத்துலேயும் தண்ணீர் எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வீடியோவில் கிணத்தை காட்டியிருக்க மாட்டேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுற்றிலும் செடிகள் முளைச்சிருக்கிறதுனால கிட்ட போய் எடுக்க முடியாதனால தண்ணீர் இருக்குங்க. அதனால் நம்ம கிட்ட போக முடியல. அதனால் தண்ணீர் வசதி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா 2 கிணறு 93 சென்ட்டுக்கு 2 கிணறு கிடைக்கிறதே அபூர்வம். அதுவே 2 கிடைக்கும் போது அதுவே உங்களுக்கு ஃபுல்லாக தண்ணீர் இருக்குது, போதுமானது அளவுக்கு தண்ணீர் இருக்குங்க. நீங்கள் தற்போது பார்த்திங்கனாக்கா இதில் பசுமாட்டு தீவன பயிர் சோளம் விதைச்சிருக்காங்க. அது அறுவடை முடிஞ்சதுன்னா நீங்கள் வேறு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். டவுன்லேருந்து ரொம்ப பக்கம், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் நீங்கள் இந்த லேண்டுக்கு வந்துடலாம். அதனால் போக்குவரத்துக்கு பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு சிட்டிலேருந்து 8-10 கிலோமீட்டருக்குள்ளாரே இருக்குது. சுமார் காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குது. பக்கத்தில் வீடுகள் கட்டி குடியிருக்காங்க. அதனால் நீங்கள் வாங்கி அழகாக ஒரு பண்ணை வீடு கூட அமைச்சிக்கலாங்க. அது மாதிரி சிட்டிக்கு பக்கமாக இருக்கிறதுனால போக்குவரத்துக்கும் ஈஸியாகவும் இருக்கும். அது மாதிரி ஆட்டு பண்ணை, இது மாதிரி மாட்டு பண்ணை, கோழி பண்ணை மாதிரி அது மாதிரி கூட அமைச்சிக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாக பார்த்துட்டு போகிற அளவுக்கு ரொம்ப பக்கமாகவும் இருக்கும். அது மாதிரி டவுன்லேருந்து பார்த்திங்கனாக்கா சீக்கிரம் போகிற அளவுக்கு டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால அழகாக ஒரு பண்ணை வீடு மாதிரி அமைச்சிட்டிங்கன்னா அவ்வப்போது போயிட்டு இருக்கலாங்க. நல்லாவும் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்கள், பக்கத்தில் வீடுகள் இருக்குது. அந்த ஏரியாவில் தான் இந்த லேண்ட் இருக்குது. இதனுடைய விலை நிலவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஒரு வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருங்க. சில வீடியோக்கள் சேல்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம சோல்ட் அவுட் கொடுத்துருப்போம், அந்த இடத்த கேட்காதீங்க. சோல்ட் அவுட் கொடுக்கலன்னா கேளுங்க. அது இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக கேட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். நம்மகிட்ட நிறைய இருக்குங்க. உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணாலும் நிறைய வாங்கி கொடுக்கலாம். அது மாதிரி உங்களுடைய லேண்ட் எதுவும் விற்கணும் அப்படின்னாலும் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீட்டாக நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு செல் பண்ணி கொடுத்துட்லாங்க. நம்மகிட்ட நிறைய பையர்ஸ் கைவசமும் இருக்காங்க. ஓகே, வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.